சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கக்கூடிய பொருட்கள் நாட்டில் ஏற்படக்கூடிய இன்னல்களையும் மகிழ்ச்சிகளையும் முன்னதாகவே அறிவிக்கக்கூடியதாகுங்க. சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் இது வரைக்கும் ஏராளமான பொருட்கள் வைத்து பூஜை செய்யப்பட்டிருக்குது. இப்படி சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் மாற்றப்பட்ட பொருளால் சமுதாயத்தில் ஒவ்வொரு வகையான தாக்கமானது ஏற்பட்டிருக்குதுங்க. அந்த வகையில் தற்போது சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பொருள் மாற்றமானது செய்யப்பட்டிருக்குது. அந்த பொருளால் 12 ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்க போகிறது என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. வீட்டில் எப்பயுமே சண்டையும் சச்சரவுமாக இருக்குதா? நீங்கள் வியாபாரம் தொழில் செஞ்சுட்டு வரீங்களா? அதனால் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் ஏற்பட்டு கொண்டு இருக்குதா? தீராத கடன் பிரச்சனையில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா? காரியத்தடை நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் ஏற்பட்டு கொண்டே இருக்குதா? இது போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓ முருகா போற்றி கந்தா போற்றி என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் தற்போது பொருள் மாற்றமானது செய்யப்பட்டிருக்குதுங்க. அந்த பொருளால் 12 ராசிக்காரரில் குறிப்பிட்ட இந்த ராசிக்கு என்ன மாதிரியான தாக்கம் ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் தற்போது மஞ்சள் பிள்ளையார், வெற்றிலை பாக்கு, அருகம்புல், எலுமிச்சை பழம் வைத்து பூஜை செய்யப்பட்டு வருதுங்க. இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா மங்களகரமான நிகழ்ச்சிகள் நாட்டில் அதிகமாக நடக்கும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருது. உத்தரவு பெட்டியில் மாற்றப்பட்ட 5 பொருட்களுமே ஆன்மீக மற்றும் மங்கள நிகழ்வுகளுடன் தொடர்புடையது என்பதனால ஆன்மீக சார்ந்த மங்கள நிகழ்வுகளானது கோவில் உற்சவங்கள், திருவிழாக்கள், கும்பாபிஷேகம் போன்ற தெய்வீக காரியங்கள் நாட்டில் அதிகமாக நடப்பதற்கான வாய்ப்புள்ளதாக சொல்லப்படுதுங்க. அந்த வகையில் 12 ராசியில் இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் மாற்றப்பட்ட பொருளால் என்ன மாதிரியான தாக்கம் ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு வீண் அலைச்சல்களானது குறையுங்க. இது வரைக்கும் இருந்துட்டு வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள், சிக்கல்கள் அனைத்துமே தீரக்கூடிய நேரமாகுங்க. நீங்கள் நினைத்த காரியம் அனைத்துமே கைகூடக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. சமுதாயத்தில் உங்களுடைய அந்தஸ்தானது உயரப்போகுதுங்க. நீங்கள் செஞ்சுட்டு வரக்கூடிய தொழில் வியாபாரத்தில் நல்ல மாற்றமானது இருக்க போகுது. சில பேருக்கு பார்த்திங்கன்னா புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பு ஏற்படுங்க. சூழ்நிலைகளும் உருவாகுங்க. எனவே நீங்கள் கவனமோடு செயல்படுவது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. வாடிக்கையாளர்களுடைய தேவைகளை சமாளித்து விடுவீங்க. இந்த காலகட்டத்தில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு புதிய பொறுப்புகளானது வந்து சேரக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுடைய குறிக்கோளை அடைவதை லட்சியமாக கொண்டு நீங்கள் செயல்பட வேண்டிய நேரமாகுங்க. புதிய தொடர்புகள் மூலமாக உங்களுக்கு ஆதாயமானது அதிகமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. கணவன் மனைவிக்கு இடையே திடீர் வீண் வாக்குவாதங்களானது உண்டாகலாங்க. நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும். வேலை நிமித்தமாக உங்களுடைய குடும்பத்தை விட்டு நீங்கள் வெளியில் சென்று தங்க வேண்டிய சூழ்நிலைகளும் உருவாகுங்க. வீண் செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும். உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. அதே போல் அடுத்தவரை பார்த்து எதையுமே நீங்கள் செய்ய வேணாங்க. இந்த காலகட்டத்தில் வீண் செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதை விட்டு விடுவது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. இந்த ராசியில் பிறந்த பெண்களுக்கு நீங்கள் நினைத்த காரியமானது கைகூடக்கூடிய நேரமாகுங்க. வீண் அலைச்சல்கள் அனைத்துமே குறையுங்க. சிக்கலான பிரச்சனைகளிலிருந்து உங்களுக்கு நல்ல முடிவானது கிடைக்க போகுது. கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த போட்டிகள் அனைத்துமே விலகக்கூடிய அற்புதமான காலமாகுங்க. தடைப்பட்ட பண உதவிகளானது உங்கள் கைக்கு வந்து சேருங்க. மறைமுக எதிர்ப்புகள் அனைத்துமே நீங்கி நீங்கள் நினைக்கக்கூடிய வேலைகளை நீங்கள் வேகமாக செஞ்சு முடிக்கக்கூடிய அற்புதமான நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. அதே போல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு செலவுகளானது குறையுங்க. உங்களோடு வேலை செய்யக்கூடியவர்களுடைய ஆலோசனையை நீங்கள் கேட்டு நடந்து கொள்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்க நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் இருந்துட்டு வந்த தடைகள் அனைத்துமே விலகக்கூடிய நேரமாகுங்க. அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் சின்ன சின்ன எதிர்ப்புகள் அனைத்துமே இருந்திருக்கும். அந்த எதிர்ப்புகள் அனைத்துமே விலகக்கூடிய அற்புதமான நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. வர
பணவரத்தானது உங்களுக்கு நன்றாக இருக்குதுங்க. அதே போல் சக தோழர்களிடம் இருந்துட்டு வந்த கருத்து வேற்றுமைகள் அனைத்துமே குறையக்கூடிய நேரமாகுங்க. பணவரத்தானது உங்களுக்கு திருப்தியை கொடுக்குங்க. உங்களுடைய செயல்திறமையின் மூலமாக உங்களுடைய வேலைகளை நீங்கள் நன்றாக செய்து முடிப்பீங்க. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய மூலதனத்திற்கு தேவையான பணமானது வந்து சேரக்கூடிய நேரமாகுங்க. எதிரிகள் வகையில் சற்று கவனமோடு நீங்கள் செயல்படுவது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. அதை சரியாக பயன்படுத்தி கொள்வது ரொம்பவே நல்லதுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா கலைத்துறைகளை சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. புதிய ஒப்பந்தங்களானது உங்கள் கைக்கு வந்து சேருங்க. பிற மொழி பேசுபவர்கள் மூலமாக உதவிகளானது உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் விரும்பியதை கேட்டு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாங்க. வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாகுங்க. கன்சல்டன்சி துறையில் வேலை செய்பவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமானது கிடைக்க போகுது. அதே போல் பள்ளி கல்லூரிகளில் பணிபுரிபவங்களுக்கு நல்ல பலனானது கிடைக்கக்கூடிய அற்புதமான நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. அதே போல் பதவி உயர்வானது உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. வேலை பளு கூடக்கூடிய எந்த ஒரு வேலையும் நீங்கள் எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு நீங்கள் செஞ்சு முடிப்பாதீங்க. ஏன்னா சங்கடத்துக்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலைகளும் உருவாகுங்க. உடல்நிலையில் எதிர்பாராத சங்கடங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் செஞ்சுட்டு வரக்கூடிய தொழிலில் முதலீட்டுக்கு ஏற்றபடி உங்களுக்கு லாபமானது கிடைக்க போகுதுங்க. இதுவரைக்கும் இழுபறியாக இருந்துட்டு வந்த வேலைகள் முடியாமல் பெண்டிங்கில் இருந்த வேலைகளை நீங்கள் செய்து முடித்து அதில் வெற்றியும் காணக்கூடிய நேரமாகுங்க. வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றமானது ஏற்பட போகுது. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் தடைகள் அனைத்துமே விலக போகுதுங்க. பணியாளர்களுடைய ஆதரவானது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்குங்க. அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றமான சூழ்நிலைகளானது உருவாகுங்க. குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் அனைத்துமே விலக ஆரம்பிக்குங்க. கணவன் மனைவிக்கு இடையே இணக்கமான சூழ்நிலைகளானது உருவாக போகுது. அதே போல் உங்களுடைய வேலையில் கூடுதலாக கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லதுங்க. நீங்கள் கூட்டு தொழில் செஞ்சுட்டு வரீங்க அப்படின்னா இது வரைக்கும் உங்களுக்குள்ள ஒற்றுமை இருந்திருக்குங்க. இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு வேற்றுமையானது ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும். வீண் செலவுகளானது அதிகரிப்பதற்கான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. புதிய நட்புகள் வழியில் உங்களுக்கு சங்கடங்களானது ஏற்படும் வாய்ப்பு இருக்குதுங்க. கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்க வேணும். அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுடைய உடல்நிலையில் கவனம் செலுத்துவது நன்மையை கொடுக்குங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்குங்க. வேலை பார்க்கக்கூடிய இடத்துல குடும்ப ரகசியங்களையும் விவகாரங்களையும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாமல் இருக்க வேணுங்க. இதுவரைக்கும் உங்களுடைய மனதில் இருந்த குழப்பங்களானது விலகக்கூடிய நேரமாகுங்க. மற்றவர்களால் முடிக்க முடியாத வேலையை கூட நீங்கள் அதை செய்து முடித்து அதில் ஆதாயம் காணக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. பொன் பொருள் சேர்க்கையானது உண்டாகுங்க. குடும்பத்தில் சுபிட்சமான நிலையானது ஏற்படுங்க. கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே விலகக்கூடிய நேரமாகும். உங்களுடைய பிள்ளைகளுடைய நலனில் நீங்கள் அக்கறை காட்டுவது நன்மையை கொடுக்குங்க. புதிய இடம், வீடு, வாகனம் வாங்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெற்றியை கொடுக்குங்க. மற்றவங்களுக்கு கொடுக்க உதவக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நிலைமையானது உயரப்போகுது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகமாக பண விஷயத்தில் கவனம் செலுத்துவது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிதானம் தேவைப்படுதுங்க. உங்களுக்காக எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி அதை மற்றவர்களிடம் கொடுக்காமல் நீங்களே செய்து முடிப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. மேலுமே உங்களுடைய உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு சில நெருக்கடிகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. எனவே உங்களுடைய பேச்சிலையும் வார்த்தையிலையும் கவனம் தேவைப்படுதுங்க. பண விவகாரங்களில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது ரொம்பவே முக்கியமான நேரமாகுங்க. புதிய முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுக் கொடுக்குங்க. இது வரைக்கும் உங்களுக்கு ஏற்பட்ட சங்கடங்கள் அனைத்துமே விலகுங்க. சமுதாயத்தில் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்க போகக்கூடிய நேரமாகும். வியாபாரத்தில் லாபமானது அதிகரிக்கும். வர வேண்டிய பணமானது உங்கள் கைக்கு வந்து சேருங்க. புதிய தொழில் தொடங்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியானது கிடைக்க போகுது. தைரியம் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகுங்க. இளைய சகோதரருடைய ஆதரவானது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே தீரக்கூடிய நேரமாகுங்க. உங்களுடைய பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு பெருமையானது வந்து சேரக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணையானது அமைய போகுது. கூட்டு தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் அனைத்துமே விலகுங்க. வெளிநாட்டு முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுக் கொடுக்கும். வேலையில் கவனமாக இருப்பது ரொம்பவே நல்லதுங்க.
உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றமானது கிடைக்க போகுது. வேலையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் சங்கடங்கள் அனைத்துமே முடிவுக்கு வரக்கூடிய நேரமாகுங்க. உங்களுடைய சேமிப்பானது உயரப்போகுது. புதிய சொத்துக்களை வாங்கி நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. நீங்கள் 12 ராசியில் எந்த ராசிக்காரர் என்பதையும் உங்களுடைய நட்சத்திரம் என்ன என்பதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் சிவன் மலைக்கு போயிருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.